ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் ஒரு ஜூனியர் டாக்டர் கொடூரமான முறையில் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது கொலை செய்த பிறகு கற்பழிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. அந்த விஷயம் இந்த அளவிற்கு, அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களே பேசுகிற அளவுக்கு ஆகிறது பெரிய ஆச்சரியம். காரணம் என்னென்னா, நார்த் இந்தியாவில் நடக்கிற எதையுமே நம்ம பெரிய விஷயமா எப்போவுமே பேச மாட்டோம். அது நம்மளுடைய மனோபாவமாக இருக்குது. ஆனால் அதையும் மீறி இது பேசப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டாக்டருக்கு நடந்தது கண்டிப்பாக கிடையாது, அரசு மருத்துவமனையில் இருந்த டாக்டருக்கு நடந்தது. ஏன் அது பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு தனியார் மருத்துவமனையில் இப்போ ஒரு லேடி டாக்டர் தற்கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரெக்னென்சி டெலிவரி அப்போ அந்த பெண் இறந்துட்டான்ட்டு அவங்க மேலே ஏதோ கேஸ் போட்டிருக்கிறாங்க போல இருக்குது. அந்த கேஸ் போட்டதை கேட்டவுடனே பயந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த மருத்துவமனையுடைய ஹெட் பர்சனே, அவங்களுடைய சொந்த மருத்துவமனை, அது பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்க அப்படி இறந்துருக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இது ஒரு ஜூனியர் டாக்டருக்கு இந்தியா ஃபுல்லாக கவரேஜ் கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் அதே நிலை தான் எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா அரசு மருத்துவமனையும் ஃபஸ்ட்டு மெயினாக நார்த் இந்தியாவில் தான் இந்த போராட்டம் வெடித்தது, அந்த ஆஸ்பத்திரியில். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்கத்தா இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டேட், இதெல்லாம் பிறகு தமிழ்நாடு வரைக்குமே வந்துடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சகோதரி இதெல்லாம் சொல்லும்போது தான் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு தோணுது. 36 மணி நேரம் டியூட்டி அப்படிங்கிறாங்க. டாக்டர், நர்ஸு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அவங்க எல்லாமே ரெசிடென்ட்ஸாக தான் இருப்பாங்க, அங்கேயே தங்கி படிக்கிறவங்க, அது காலேஜோடு அட்டாச் ஆன ஹாஸ்பிட்டல். 36 மணி நேரம் டியூட்டினாங்க. போலீஸுக்கும் அப்படி தான் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அதை நானுமே பார்த்துருக்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இன்பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு போவாங்க, காலைல 7 மணிக்கு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இப்போ தான் தெரியுது அவங்க ஃபுல்லாக அந்த மாதிரி 36 மணி நேரம் டியூட்டி. ஏன்னா காலையிலையும் நான் பார்த்துருப்பேன், சாயங்காலம் பார்த்துருப்பேன், அடுத்த நாள் காலையிலையும் அப்படியே அந்த அவங்க குளிக்கலாம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும். அப்படி தொடர்ந்து அவங்க டியூட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இன்னொன்று கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, பாத்ரூம் மோசமாக இருக்கும். சமீபமாக கொல்கத்தாலேயோ மும்பையிலையோ ஏதோ ஒரு இடத்துல அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் 36 அபார்ஷன் அந்த மாதிரி வந்தது. இது அப்நார்மலாக இருக்குதுன்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சுது. அதுக்கு காரணமாக அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா, அங்கே சுகாதாரமற்ற நிலை, குறிப்பாக அந்த பாத்ரூம்லாம் காட்டும்போது மோசமாக இருந்துச்சு. அது பெரும்பாலும் எல்லா அரசாங்க மருத்துவமனையிலும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இப்போ தான் சொல்கிறாங்க இது டாக்டர்களுக்குமே அதே நிலை தான் இருக்குது. அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி தான் பாத்ரூம் ஒழுங்காக இருக்காது. ஆனால் டாக்டர்ஸ்க்குன்னு தனியாக இருக்கும், அவங்க போட்டு வச்சுக்குவாங்க. ஆனால் அதுலேயும் தண்ணி வராது. இதையெல்லாம் சென்னை சார்ந்த ஒரு சகோதரி சொல்கிறாங்க. ஒரு அடிப்படை பாத்ரூம் ஃபெசிலிட்டி 36 மணி நேரம் இருக்கிறாங்கன்னா, ஒரு 2 மணி நேரமாவது தூங்குறதுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கணும்ல. அந்த ரூம் இல்லாததுனால தானே போய் செமினார் ரூமில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்களுமே கொல்கத்தாவில் மட்டும் இல்லை, நாங்களும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இது பெரிய பூதாகாரமாக வெடித்தது. இதில் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த அரசாங்கத்துக்கே ஒரு டைமுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியினர் உடனே ராஜினாமா பண்ணு இந்த மாதிரி கோஷமெல்லாம் எழுப்பாங்களே. ஆனால் எழுப்புறதுக்கு முன்னாடியே இந்த போராட்டம் நடத்திய முக்கியமான டாக்டர்கள் அவங்களையெல்லாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த டாக்டர்களை எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மம்தா பானர்ஜி. அது ரொம்ப இது என்ன நடக்கிறது, என்ன ஆட்சி, தாலிபான் ஆட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு கொடூரமாக இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் இப்போ ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வீதியில் இறங்கி மக்கள் போராடும் பொழுது
எல்லை கை மீறி போகுது. இது ஒரு டைமுக்கு பிறகு இதில் என்னென்னா மம்தா பானர்ஜியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. 18ஆம் தேதிக்குள்ளே இது சம்மந்தப்பட்டவர் தூக்கில் ஏறணும் அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு தான் 18. அவங்களே போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறவங்களே. அவங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போராட தெரிந்தவர்களுக்கு ஏன் உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண தெரியல அப்படின்ட்டு அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சகோதரி கொலை நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கு இடையில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அவங்களுக்குள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே சேட் அது லீக் ஆகி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா நைட்டு 11:30 மணிக்கு அவங்க சேட் பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை பற்றி. அப்போ எல்லோருக்கும் டவுட் ஆகுது, அப்போ கொடுத்த டைமே வேறையோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த சகோதரியுடைய அப்பா அம்மா வந்து எங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மேலே டவுட் இருக்குது, ஏன்னா இது ஒருத்தர் பண்ணதாக நாங்கள் நினைக்கல. ஏன்னா அந்த சகோதரி அந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது செக்யூரிட்டி அந்த அவர் தன்னார்வலர் போலீஸ் தன்னார்வலருக்கு எப்படி தெரியும் இந்த நேரம் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறான்னு? டிபார்ட்மெண்ட் உதவி இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் கூட 3 மணிலேருந்து காலைல 10 மணிக்கு தான் பார்த்ததா சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் அதுவே வந்து அவங்களுக்கு செய்தி 11 மணிக்கோ 12 மணிக்கோ தான் வந்துச்சான் சொன்னாங்களாம். ஸோ அப்போ இவ்வளோ நேரம் டியூட்டியில் இருக்கிற டாக்டர் இல்லைன்னு யாருமே தேடி இருக்க மாட்டாங்களா? அது இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லை, ஆஸ்பத்திரி சரியில்லைன்னுலாம் ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மேலே, அதாவது டாக்டர்ஸ் மேலே சந்தேகம் அப்படின்ட்டு டிவிலையும் பேட்டி கொடுக்குறாங்க, சிபிஐ கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர்களுக்கு, அதாவது மற்றவர்கள் உயிரை காப்பாற்றுற டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லையே, சேஃப்டி ஃபர்ஸ்ட் டியூட்டி நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஸ்லோகன் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பயே ஒரு டவுட்டாக இருந்தது, இதை டாக்டரே பண்ணியிருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதற்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவங்க சொல்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது. ஏன்னா இதை வந்து ஒருத்தன் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை ஒருத்தனை கூட பண்ணியிருக்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் இது எதனால் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி, ஏன்னா எல்லோரும் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க? என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவனை தூக்கில் போடணும், அவனை கொல்லணும், அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். இதில் மட்டும்தான் மக்கள் கவனம் செலுத்துகிறாங்க. இந்த 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 தண்டனை பார்த்த பிறகு மீண்டும் ஒருவன் இதை செய்வதற்கு துணியக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதுதான் சொல்கிறாங்க, குறிப்பாக பாலியல் குற்றம் நடக்கும் பொழுது. ஆனால் சம்மந்தப்பட்டவன் அந்த குற்றவாளி சஞ்சய் ராய், அதாவது அவன் தான் உண்மையிலே பண்ணானான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னா இப்போ மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக ஒருத்தரை பணயமாக கூட வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் அவங்க சொல்கிறது என்னென்னா, அவன் வந்து அந்த காமத்தையே கொடூரமாக காமம் பண்ணுறது, அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவாங்க, அந்த டார்ச்சர் பண்ணி காமம் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோக்கள் தான் அவனுடைய ஃபோன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். அடுத்தது அவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதையில் தான் அந்த நேரம் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தவறு செய்யும் பொழுது. அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. மூன்றாவதாக இன்னொன்றும் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு பகையாக கூட இருக்கலாம். ஒன்று காமம், அது 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 கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் மீது இவன் காம இச்சையாகவே பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருந்திருக்கலாம் ரொம்ப நாள். அது இல்லாமல் மேபி ஏதாவது சண்டை அந்த மாதிரி வந்து ஒரு கோபத்தில் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த கொலை இருக்குது பாருங்கள், அது கொடூரமான கொலையாக இருக்குது. அந்த பெண்ணுடைய உடலில் பாதிக்கப்படாத ரத்தம் வராத பாகமே இல்லைன்றாங்க. கண்ணிலிருந்து ரத்தம் வருது, வாயிலிருந்து ரத்தம் வருது, மூக்கிலிருந்து ரத்தம் வருது, இங்கெல்லாம் ரத்தம் இருக்குது. தலை 2 தடவை மண்டையில் பயங்கரமாக போட்டு தரையில் அடிச்சிருக்கிறான். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்னா, ரேப் பண்ணும்போது கண்ணில் எப்படி ரத்தம் வரும், வாயில் எப்படி ரத்தம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரியாத புதிராக இருக்குது. அதனால தான் வந்து இது ரேப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும்
இது வந்து திட்டமிட்ட மர்டரோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. காலர் போன்னு உடஞ்சி இருக்குது, அதாவது ஒரு கொடூரமான முறையில். அப்புறம் அந்த அந்தரங்க உறுப்பு பார்த்திங்கன்னா அது வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிருக்கிறான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவன் வந்து ஓகே, அவன் பார்க்குற படங்களுமே மோசமாக இருக்குது. கூடவே இது வந்து நிறைய பேர் சேர்ந்து கூட இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே நிரூபிக்கப்படலை. பட் ஒருத்தனை மட்டும் சஞ்சய் ராய் அப்படின்றவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை இந்த கொடுக்குற தண்டனையில் இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணணுன்ற எண்ணமே வரக்கூடாது, அவ்வளோ பயம் இருக்கணும் அப்படின்னு யாரோ ஒரு சகோதரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் டாக்டர். ஆனால் அவன் பயம் அதாவது பெரும்பாலும் இந்த ரேப் பண்ணுறவங்க கொலை பண்ணுறது காரணமே பயத்தினால தான் கொலையை பண்ணுறாங்க. வெளியில் சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு தான் கொலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரேப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தண்ணி அடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த போதையில் ஒரு கனவு மாதிரி இருக்கும் எல்லாமே அப்படின்றாங்க. நினைக்கிறத டக்குன்னு அவங்க பண்ணிவிடுவாங்க இல்லையா. கனவுல கூட பயப்படுவோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பயமே இருக்காது அந்த நேரத்தில். ஒரு பொண்ணை பார்த்து நம்ம சுய நினைவாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணை இச்சையாக பார்த்தா கூட நம்ம எட்டையே தான் நிற்போம். ஆனால் அந்த மாதிரி சாராயம் அல்லது வேறு ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கும்போது, கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையாக இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், டக்குன்னு போய் அந்த பொண்ணை போய் இழுத்துட்டு வந்துடுவானோ அல்லது தப்பாக நடந்துக்குவானோ பப்ளிக்லேயே. ஸோ அந்த போதை வந்து அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இவங்க வந்து போராட வேண்டியது அந்த போதையை எதிர்த்து போராடணும் இல்லையா. அதை அவங்க பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுதான் மூல காரணம் இல்லையா. தண்டனை கொடுப்பதனால வந்து இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னா, நிர்பயா கேஸ் 12 வருடத்திற்கு முன்பு இதே மாதிரி கொடூரமாக ஒரு சகோதரி, அவங்களுமே மருத்துவ சகோதரி தான், கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கொடுத்தும் இது நடக்க தானே செய்யுது. ஸோ தண்டனையினால் இது மாற்ற முடியாது. வேணும்னா முஸ்லீம் நாடுகள் மாதிரி முகத்தை காட்டினாலே தண்டனை, இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டான சவுதி போன்ற நாடுகளில் மட்டும் அது மாதிரி தண்டனை இருக்குது. மேபி அந்த மாதிரி நாடுகளில் இருந்தால் ஒரு வேளை இது நடக்காதோ. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி நடக்கிறதே இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அங்கேயும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சட்டம் கூட அவங்கள தடுக்க முடியல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக மற்ற நாடுகள் மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் மாறின மாதிரி தெரியல. அதை விட்டால் நார்த் கொரியாவில் அதே மாதிரி கடுமையான சட்டங்கள் இருக்குது. ஆனால் அது அரசாங்கமே மக்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறது இந்த பிரச்சனை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆபாச படம். இப்போ ஆபாச படங்களை வந்து நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அரசாங்கம் வந்து அதை தடை பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் விபிஎனை வச்சு பார்க்கக்கூடிய பழக்கம், இது இல்லாமல் வேறு எப்படியாவது மேபி சிடி வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக வந்திருக்கலாம். ஸோ அதை நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒன்று பண்ணலாம். என்னென்னா, இந்த ஆபாச படத்தினால இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த ஆபாச படத்தை பார்ப்பதற்கு தூண்டுவதே சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்கள் தான். ஸோ அதில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை வந்து ஒரு மனிதனாக பாருங்கள், முகத்தை பார்த்து பேசுங்க, அதுனா மார்பை பார்த்து பேசுகிறீங்க, ஒரு அங்கமாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சென்னையில். கரெக்டு தான். ஆனால் இதை பழக்கப்படுத்தினது யார்? சினிமாக்காரனுங்க தானே பண்ணுறாங்க. அப்போ அவங்கள எதிர்த்து இல்லை இந்த போராட்டம் நடக்கணும் இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவை பற்றி தொடரதே இல்லை. அவங்க சேஃப்டாக இன்னுமே மோசமாக படம் தான் எடுத்துகிட்டு இருக்க போகிறாங்க. பாடல்கள் இல்லையா, தேட்டருக்கு போய் பார்க்காட்டினா கூட பாடல்களே அப்படி தானே அங்கமாக க்ளோஸ்அப் அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை எதிர்க்கிறது யாருமே தயாராக இல்லை இல்லையா. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு டாக்டராக நினைக்காதீங்க, உங்கள் வீட்டு சகோதரியாக நினைங்க, உங்கள் மனைவி, உங்களுடைய ஃபியான்சி, உங்களுடைய தங்கச்சிக்கு, உங்கள் அம்மாவுக்கு இப்படி நடந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறது, இந்த மாதிரி பேசுகிறது, இவர்களெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சத்தியம் பண்ணலாம். ஏன்னா
காமத்துக்கு ஆதரவாக டாக்டர்கள் பேசுனது தான் முக்கியமான காரணம். மனித சமுதாயமே இன்றைக்கி காமத்தில் ரொம்ப மூழ்கி இருக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சுயமாகவே இது தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கே நீங்கள் டிவியை திறந்தாலும், யூடியூப் சேனலை திறந்தாலும், அல்லது வெப்சைட்டை திறந்தாலும், ஹெல்த் மேகசீனை திறந்தாலும், அல்லது சாதாரண மேகசீனை திறந்தாலும், இந்த டாக்டர்ஸ் வர்ற காலத்தில் காமம் ரைட்டு, விதவிதமாக காமம் வைங்க, தவறு கிடையாது, சுய இன்பம் பண்ணலாம், தப்பு கிடையாது, இப்படியே சொல்லி 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 அதனால் வளர்ந்த ஒரு நோயாளியினால தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. குறைஞ்சபட்சம் இனியாவது டாக்டர்கள் இந்த மாதிரி காமத்திற்கு சப்போர்ட் பண்ணி யாரும் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதிலையாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. அடுத்தது, இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள், அது டாக்டராக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும், இனி நான் காமம் சம்மந்தப்பட்ட எதையும் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்கன்னா அப்போ அதில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஏன்னா அரசாங்கம் மாறணும், இந்த துறை மாறணும், அந்த துறை மாறணும்னு பண்ணுறதுக்கு பதிலாக நான் மாறணும்னு நினைக்கணும். என்னாலே மாற்றிக்க முடியாது. இந்த போராட்டம் நடத்திட்டு நான் மீண்டும் அதே காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பார்க்க போகிறேன், காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது இதுவும் ஒரு காரணம் அந்த சகோதரர் இந்த சகோதரியை கற்பழித்ததற்கு. ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குற ஆபாச படம் மட்டும் கிடையாது, அந்த அந்த படம் பார்க்கணுன்ற அந்த எண்ணம் வருது பார்த்திங்களா, அந்த எண்ணம் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணத்தின் தாக்கத்தில் அது நடக்கும், எண்ணத்திலேயே. ஸோ அப்போ எந்த நேரமும் அந்த காமம் சார்ந்த சிந்தனையில் தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. எல்லாருடைய பார்வையிலும் அந்த காமம்ன்ற விஷம்தான் இருக்குது. அப்போவே கண்ணதாசன் எழுதினார் இல்லையா, ஒவ்வொருத்தர் பார்வையிலும் காமம் எனும் விஷம் கொடுத்தான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அவன் இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும்போது அடுத்த கட்ட ஸ்டேஜாக ரேப்பு போன்ற விஷயத்தில் ஈடுபடுறான், அல்லது குழந்தைகள் பாலியல் குற்றம் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அப்போ இந்த உலகம் மோசமான உலகம்தான், இதைவிட இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஆனால் அதற்கு எந்த விதத்திலும் நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்ற உறுதிமொழியை எடுக்கணும். அது எப்படி சாத்தியம் இல்லையா? நீங்கள் எந்த பொண்ணையுமே இச்சையாக பார்க்கலன்னா சத்தியமாக உங்களால் உங்கள் மனைவியோட கூட காமத்தில் ஈடுபட முடியாது. அப்படி நீங்கள் காமத்துக்கு உங்கள் மனதை பழக்கப்படுத்தினால் மட்டுமே உங்கள் மனைவியோடவே உங்களால் காமத்தில் ஈடுபட முடியும். அதுதான் முக்கியமான காரணம். பெண்கள் திருமணமானவுடன், அதாவது அதுக்கு முன்னாடிலாம் காமம் சரி, இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த காமமே பிடிக்காம கணவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது நார்மல்மாக அவனை இட்டுட்டு போய் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போய் காட்டி மாற்றி அவனுடைய மனதை அந்த பெண்ணுடைய மனதை நார்மலைஸ் பண்ணுவாங்க. காமம் சரியானது அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவும் பண்ணி தான் வேண்டா வெறுப்பாக தான் அந்த பெண் காமத்துக்கே ஒத்துக்குவாள். ஆனால் ஆண்களுக்கு இந்த காமம் சரின்றது மைண்டில் போயிடுச்சு. அதனால தான் ஏற்கனவே இந்த ஆபாச படம் போன்ற விஷயங்கள்னால அப்போ இதை நான் தொடவே மாட்டேன், நினைக்கவே மாட்டேன், அதை தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டேன். நிஜ பெண்ணை மட்டுமல்ல, சினிமாவிலையும் சரி ஆபாச படம் எதுலேயுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணணும். அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இன்றைக்கி எல்லாம் காமத்தில் மூழ்கிட்டாங்க. அதாவது காமம் இயல்பாகவே வருதுன்ற அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காம உணர்வு வருது. அதுக்கு சில அந்த ஒரு நோய் பேரே சொல்லுவாங்க, அது ஜெனிட்டல் அரோசல் டிஸார்டர் அப்படின்ட்டு வரும். நம்ம கூட அதை பற்றி 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை இருக்கும்போதே அந்த காமத்தின் உச்சக்கட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய பெண் குழந்தைங்களுக்கு அது இருக்குது. அது எப்படி வந்தது? அந்த குழந்தை என்ன ஆபாச படமாக பார்த்தது அப்படின்னா அதுக்கு தான் உடலை கடந்து நீங்கள் யோசிக்கணும். இப்போ நீங்கள் காமத்தில் மூழ்கிறது, காமம், ஆபாச படம், சுய இன்பம், இதிலே நீங்கள் மூழ்க அது அடுத்த ஜென்மத்துக்கு தொடரும். அதற்கேற்ற உடல் தான் கிடைக்கும். அந்த மாதிரி உடல் தான் இந்த நோயாக இருக்குது. சும்மாவே குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணும் பொழுது குழந்தையே இதுக்கு அடிமையாக இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒருத்தன் கையில் அந்த குழந்தை சிக்கினா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நிறைய இடத்துல, இன்னும் போக போக நிறைய நடக்கும். ஸோ அதிலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஏன்னா நீங்கள் பண்ணுறது மற்றவங்களுக்கு மட்டும் துக்கம் கொடுக்கறது இல்லை, அடுத்த ஜென்மம் உங்களுக்கே அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதற்கான சக்தி இருக்கணும். அந்த காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளி உலக விஷயங்களில் நீங்கள் புத்தி செலுத்தினாலே, கவனம் செலுத்தினாலே ஆத்மா சக்தியை இழக்கும்.
ஒரு மயக்க நிலைக்கு போகும். அப்போ தான் அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் குறையிறது. அதில் அதிகமாக உங்கள் சக்தியை இழக்க வைக்கிறது காமம். அதனால தான் காமத்தினால கான்சன்ட்ரேஷன் பவர் குறையுன்றது எல்லாருடைய அனுபவமாகவும் இருக்கும், கேள்விப்பட்டதாகவும் இருக்கும். ஸோ அப்போ அதில் இருந்தாலும் விடுபடணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கணும் அப்படின்னா ஆத்ம பலத்தை அதிகரிக்கணும். அதற்கு ஆத்மாவின் தந்தை இறைவனை நினைக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் ஆத்மபூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறோம். இங்கேருந்து ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற எந்த ஆத்மாவுக்கும் காமம், கோபம், பற்று, பேரரசு, அங்காரனா என்னென்னே தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ எப்படி காமம் இல்லாமல் இருக்க முடிஞ்சது? சிம்பிள். அங்கே ஆபாச படம் கிடையாது, சினிமா கிடையாது. இன்னொன்று, அங்கே பிறக்கும்போதே ஆத்மா தூய்மையாக பிறக்கிறதுனால முன்ஜென்மத்தில் வந்து பாவம் கிடையாது. அதனால் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய கவனம் உடலிலே இருக்காது, ஆத்மாவிலே இருக்கும். இந்த அழிவற்ற ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், அனைத்து காரியங்களும் உடல் மூலமாக செய்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசும்போது அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். இதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். இப்படியே 2500 வருஷம் இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம், சின்ன இயற்கை சீற்றம் இருக்காது, தலைவலி இருக்காது, உடல் நோய் இருக்காது, சதா ஆரோக்கியமாக 150 வருடம் சராசரி வாழ்வாங்க. எந்த திடீர் மரணம், விபத்து எதுவுமே இருக்காது. பார்க்குறதெல்லாம் சந்தோஷம், கேட்குறதெல்லாம் சந்தோஷம். அப்படி இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. குணங்களும் நல்லா இருக்கும். அங்கே காமமே இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு தோணலாம். திருமணமாகும், குழந்தை பிறக்கும். ஆனால் குழந்தை எப்படி பிறக்கும்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பம் அடைவார். எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும் தூய்மையான ஆத்மாவிற்கு. இன்றைக்கி ஆத்மா தூய்மை இழந்துட்டதுனால அந்த 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுதுன்னா ஆத்மான்றதை மறந்து உடல் அழகுக்கு மயங்குறாங்க. ஸோ அப்போ உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. ஸோ அப்போ வெளி உலக விஷயத்தை பார்த்து மயங்கிறது, அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா காமத்தில் தான் வந்து விழும். அப்போ அந்த மயக்கம் அதிகமாக தான் இப்போ ஒரு பையனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம் இல்லையா? சின்ன வயசில் இருக்கும்போது யாரையும் பார்க்காம தான் இருப்பான். கொஞ்சமாக அந்த மயக்கம் வரும், அந்த பாட்டெல்லாம் கேட்போம். இதெல்லாம் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் 2500 வருடம் இதெல்லாம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பருவம்னு எடுத்துக்கோங்களேன். அப்படியே அடுத்த 2500 வருடம் இன்றைக்கி அடைஞ்சிருக்கிற இந்த கற்பழிப்பு நிலைக்கு வருவதற்கு 2500 வருடம்னா எந்த அளவுக்கு கொஞ்சமாக காமத்தில் விழுந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ அது காரணம், அடிப்படை காரணம் உடல்னு நினைக்கும் பொழுது ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாயிடுது. ஸோ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. ஸோ அதில் அதிகமான ஆனந்தத்தை அவனுக்கு காமம் கொடுக்குது. அது உண்மையில் ஆனந்தம் கிடையாது, மயக்கம். ஏன்னா உள்ளேருந்து தானாக வருது பாருங்கள், அதுதான் ஆனந்தம். ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். அதை வெளியில் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதில் எந்த அளவுக்கு மூழ்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் பெரிய தண்டனை அனுபவிப்பான். ஸோ இப்போ இந்த சகோதரர் ஒருவேளை நிஜமாகவே இவர் தான் குற்றவாளியாக இருந்தால், சஞ்சய் ராய், இவர் செய்கிற குற்றம் இதுதான் முதல் தடவையாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஏற்கனவே அவர் 4 முறை திருமணமானவர். ஸோ பெண்களை வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தினதுனால தான் அவருடைய ஒவ்வொரு மனைவியும் அவரை விட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் மட்டும் இருக்காது, பல ஜென்மங்களாக பெரிய ராஜாவாக இருந்திருக்கலாம், பணக்காரனாக இருந்திருக்கலாம். அந்த நேரம்லாம் காமத்தில் மூழ்கி இப்போ இந்த ஜென்மம் வரும்பொழுது எந்தளவுக்கு காமத்தில் மூழ்கினா அந்தளவுக்கு புத்தி மயக்க நிலைக்கு போயிடும், எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த தண்ணி அடிக்கிற பழக்கம், இந்த போதை, அது ஒரு சின்ன வயசில் வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காமம் வரும்போது அப்படியே அதிலேயே மூழ்கி இருக்கும். ஸோ அதிலேயே மூழ்கி கடைசியில் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறன்றதை மறந்து, இதோடைய பின்விளைவுகள் என்ன இல்லையா? அந்த சாராய போதையும் இருக்குது, காமத்தின் போதையும் இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம் அவனால் உணர முடியுது நம்ம தப்பு பண்ணுறோமேன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வெளில வந்து அவன் மாட்டிக்குவான் அப்படின்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் கொலையும் செய்கிறான். ஸோ கண்டிப்பாக அந்த சகோதரி கத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கும், கை காலெல்லாம் உடச்சிலாம் இருக்கிறான். ஸோ அவன் வந்து ஏற்கனவே பாக்ஸிங், இந்த போலீஸ் தன்னார்வலராக இருக்கிறவங்க கொஞ்சம் பேசிக் எக்ஸசைஸாவது கண்டிப்பாக பண்ணியிருப்பான். இது இல்லாமல் பெண்கள் வந்து இயல்பாகவே வந்து ஆண்களை விட உடல் ரீதியாக பலகீனமாக தான் இருப்பாங்க பெரும்பான்மையான பெண்கள். அது இல்லாமல்
36 மணி நேரம் தூங்காமல் இருக்கும்போது இன்னுமே ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கோரமான சம்பவத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அப்போ இதை பற்றி கத்துறது, திட்டுறது இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. ஏன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நீங்களும் அதே நிலையை சத்தியமாக அடைவீர்கள், இப்பொழுதே இந்த காமத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா. ஏன்னா போக போக இந்த உலக போரெல்லாம் நடக்கும் பொழுது கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ உக்ரைன்லாம் அப்படி தானே இருக்குது. அந்த நிலை வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போ உங்களுடைய வக்கர புத்தியெல்லாம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும், கொடூரமாக இருக்கும். ஸோ இப்போ போராட்டம் நடத்துகிறாங்க. இங்கே போராட்டம் நடத்துறதுல முக்கால்வாசி பேர் இதே தவறை மீண்டும் செய்வார்கள். ஸோ அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கணுன்னா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைக்கணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவிற்கு பலம் வரும். வர வர வெளி உலகத்தின் விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஸோ வெளி உலக விஷயங்களை பார்க்கறதுனால, கேட்கறதுனால, நினைக்கிறதுனால எவ்வளவு பாவம் செய்கிறீங்க, அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இருந்தாலும் மாயை உங்களை எப்படியெல்லாம் மயக்குது போன்ற விஷயங்களை தினம் தினம் இறைவன் எச்சரிக்கையாக கொடுக்கிற அந்த ஞானத்திற்கு பேர் தான் முரளி. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. கடவுளே நேரடியாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை பிரம்மான்னு கடவுள் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு கடவுளுக்கு நேரடி குழந்தை ஆகிற நாம பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மாவின் குழந்தைகளாகவும் இருக்கிறதுனால தான் பிரம்மா குமார் குமாரிகள்னு பேர். அதாவது பிரம்மாவுடைய மகன் மற்றும் மகள்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இறைவனுடைய ஞானத்தை கேட்காமல் பிரம்மகுமார் குமாரியாக ஆகாமல் உங்களால் கண்டிப்பாக காமத்தை வெல்ல முடியாது. அடுத்தடுத்த தலைமுறையில் ரொம்ப மோசமாக உலகம் மாறும். ஸோ அதற்குள்ள காமத்தை வெல்லுங்கள், ஆத்ம உணர்வில் இருங்கள், ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடலை பார்க்காதீர்கள், முகத்தை கூட பார்க்காதீர்கள். முகத்தை பாருன்னு அந்த சகோதரி சொன்னாங்களே, முகத்தை பார்த்து பார்த்து மயங்கினது தான் அடுத்தடுத்த மயக்கத்துக்கு போகுது இல்லையா. முகத்தை பார்ப்பான், அடுத்தது சினிமாவில் பார்க்கும்போது இந்த நடிகை அழகாக இருக்குதுன்ட்டு அதை பார்ப்பான், சினிமாவில் முகத்தை மட்டும் காட்ட மாட்டான் இல்லையா. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அங்கத்தை காட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ அப்போ புத்தி பேதலிக்கும். அது இல்லாமல் இப்போ இன்டர்நெட்டே அந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு இல்லையா. ரீல்ஸு, ஷார்ட்ஸு அப்படின்ட்டு சினிமா நடிகைகளை விட மோசமாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது சாத்தானுடைய உலகம். அப்போ இறைவனுடைய நினைவில் இருந்து இந்த வீண் விஷயங்கள்லாம் அப்படி ஸ்லைட்டாக வருதுனால அப்படி தட்டி தூக்கி கடைச்சிடணும், இல்லாட்டினா உங்களை ஒரு வழி பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சகோதரிகளே. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக ஆகுது. டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போராட்டம் நடக்குது. ஆனால் இதில் டாக்டர்களே இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இருக்கலாம். ஏன்னா டாக்டர்களால் பேஷண்ட்டுக்கே நிறைய தொல்லை, பாலியல் தொல்லை கொடுக்கறது வந்து சமீபமாக கூட தமிழில் நியூஸில் பார்த்தோம். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை தவறான முறையில் தொடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு திரும்பிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுடைய உடலை பார்த்து அவர் சுயன்பம் பண்ணுறத டக்குன்னு அந்த பொண்ணு பிடிச்சி பளிர்னு விட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் போராட்டம் நடத்தலை இல்லையா. டாக்டர்கள்னால பேஷண்ட்டும் பாதிக்கப்படுறாங்கள்ல. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். போராட்டம் பண்ணியெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உங்கள் குழந்தைங்களை இதில் இருந்து காப்பாற்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளால் இந்த சமுதாயம் மோசமாகாமல் இருக்கும். ஆனால் மற்றபடி சமுதாயம் மோசமாக ஆகியே தீரும். ஏன்னா கலியுகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கம் ஆக போகுது. இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் தான் வராரு. அவர் வந்து 88 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொடூரமாக உலகம் மாறவே செய்யும். ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக்கிட்டு இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சுருப்போம், அந்த தண்டனையிலிருந்தெல்லாம் தப்பிச்சிடுவோம். காமம்ன்ற மிகப்பெரிய எதிரியை நீங்கள் வென்றுட்டீங்கன்னா அப்புறம் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வெல்றது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது காமத்துக்கு ஈக்குவலாக. ஸோ அதனால் அதையும் வெல்லணும். ஸோ எல்லாமே ஆத்மாவை மட்டும் பார்த்து பரமாத்மா நினைவிலேயே சதா மூழ்கி இருக்கும்போது இறைவனுடைய குணங்களே உங்களுடைய குணங்களாக வெளிப்படும். அது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.